அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் ஜோதிடம், திருச்செந்தூர். தாய் தந்தையே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகன் துணை. ஓம் புலிப்பாணி சித்தர் துணை. ஓம் குருவே துணை. இது நம்முடைய ஜோதிடம் சம்பந்தமான புதிய சேனல். ஜோதிடம் சம்பந்தமான பல தகவல்கள் இந்த சேனலில் வெளியிட உள்ளோம். விருப்பம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தை மாதத்திலிருந்து, அதாவது உத்தராயணத்திலிருந்து நமது சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். ஜோதிட ஆலோசனையும் உத்தராயணத்திலிருந்து தொடங்க உள்ளோம். நமது வாழ்வானது நவகிரகங்களின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. எனவே தர்மத்தை நாடுங்கள். தர்மம் செய்ய செய்ய உங்களது கர்ம வினைகள் குறையும். அன்பர்களே, நவகிரகத்தின் படிதான் நமது வாழ்க்கையானது இயங்குகிறது என புலிப்பாணி சித்தரும் இதை பற்றி கூறியுள்ளார். புலிப்பாணி சித்தர் கூறிய பாடலை பார்ப்போம். ஜோதி என்ற குருவதியும் வெள்ளி நீலன், சொலிக்கின்ற கதிர்மைசை கணக்கன் பாம்பு, ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் கோள்களையும் ஆயந்தானும், வாதியன் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக, சாதகமாய் ஜென்மனுக்கு சுட்டிக்காட்டி சமத்தாக பலன் சொல்லும் குறிய கீழே என புலிப்பாணி சித்தர் கூறியுள்ளார். நவகிரகங்களான குரு, சுக்கிரன், சனி பகவான், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது, இந்த 9 கிரகங்களையும் ராசி 12க்குள்ளே இறைவன் அடக்கியுள்ளார். இதே உணர்ந்த ஞானிகள் பலவாறாக இதை பிரித்து இந்த வையகத்தில் ஒரு தொகுத்து வைத்துள்ளார். எனவே இதை உணர்ந்து நம்மிடம் பலன் கேட்க வரும் ஜாதகருக்கு சாதகமாய் பலனை எடுத்து கூற வேண்டும். அதாவது உள்ளதை உள்ளபடி தெளிவாக ஜாதகர் அந்த கிரக எப்படி மீள்வது, இப்போ நடக்கும் தசா காலத்தில் அவர் எப்படி மீள்வது என்பதை அவருக்கு எடுத்து நல்வழி புகுத்த வேண்டும். எனவே அவரவர் பயணிக்கும் வழியில் கண்டிப்பாக பயணித்தே தீர வேண்டும். நமது அகத்தியன் ஜோதிடம் சேனலில் ஜோதிடம், எளிய பரிகாரம், கிரகவசியம், மனித வாழ்வு மேம்பட என்ன செய்ய வேண்டும் போன்ற பல தகவல்கள் வெளிவர உள்ளது. மறுபடியும் கூறுகிறேன், ஜோதிடம் உண்மை. ஆனால் ஜோதிடர்கள் சில பேர் தவறாக உள்ளார்கள். சித்தர்கள் கூறிய கலைகளில் இந்த ஜோதிட கலையும் ஒரு கலையாகும். எனவே வரவிருக்கும் பகுதியில் ஜோதிடத்தை பற்றிய பல தகவல்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.